வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தமது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 20ஆம் தேதி காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்நிலையில் இன்று காலை திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின், துரைமுருகன், ராசா, பொன்முடி, எஸ். பாரதி உள்ளிட்ட தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனிடையே திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியானது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டியிருந்ததால் இன்று தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் பங்கேற்க முடியவில்லை என்றும் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் நாளை கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு விடுதலை சிறுத்தைகள் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதாக திட்டமிடப்பட்டது. திமுக தரப்பிலிருந்து அழைப்பு வந்தது. அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளுக்கு நான் ஒப்புக்கொண்டிருந்ததால் இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இயலவில்லை. நாளை பேச்சுவார்த்தை குழுவோடு விசிக தரப்பில் சந்தித்து பேச இருக்கிறோம். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இணக்கமாகவும் சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இயலாமைக்கு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் தான் காரணம். நாங்கள் போட்டியிட விரும்புகிற தொகுதிகளின் பட்டியலை வழங்கிவிட்டு வந்தோம். அடுத்த கட்டமாக இன்னும் நாங்கள் பேச தொடங்கவில்லை. இன்றைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களால் ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது. எனவே கலந்து கொள்ள இயலவில்லை. நாளை சந்தித்து நாங்கள் பேச இருக்கிறோம்.